அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் ரிஷபராசி 11/10/2025 தேதி முதல் 17/10/2025 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மண்ணும் பொன்னாகும் தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடக ராசியில் அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் செவ்வாயும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் சதுர்ந்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. 6இல் செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. இவைகள் எல்லாம் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக ரிஷபராசினியர்களான நீங்கள் சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த பட்சத்தில் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் யாத்திரை, தெய்வ தரிசனம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புனித பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கணவன் மனைவி உறவுகள் அதிக அன்பு கொண்டதாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க. சுகஸ்தான சுக்கிரன் நற்பலன்களை தருவார் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுகிறது. ரிஷபராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வாகன யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வருமானம் குறைவின்றி இருக்குங்க. ஆலய வழிபாடு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு 12க்குரிய செவ்வாய் 6இல் அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோக நற்பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்ப்பு குறையுங்க. அதே போல் துணிச்சலான சில முடிவுகளை நீங்கள் இந்த வாரத்தில் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க. சிலருடைய திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படும் அமைப்பு உண்டு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி
ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புனிதமடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையுமே புனிதம் அடைகிறது. அதன் விளைவாக எண்ணற்ற நல் பலன்கள் உங்களுடைய இல்லம் வரலாங்க. அதே போல முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது நல்லதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலத்தால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கருத்து வேறுபாடு அகல இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க. அதே போல உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்போது விலக இருக்காங்க. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது நிறைவேற இருக்கு. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணம் என்று தான்ங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதனால் இக்காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களான நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதனால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலன்கள் நடைபெற இருக்குதுங்க. உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவாக இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவியால பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக ரிஷபராசினியர்களான நீங்கள் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மறைந்த புதனால் நிறைந்த லாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சம் அடையுங்க. என கடன் சுமை குறைவதற்கான வழிபிறக்க இருக்குதுங்க. இந்த வாரத்துல குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் கும்பராசியில், சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தான் அதிபதி வக்ரம் பெறுவது சில காரியங்கள்ல திடீரென மாற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை எடுத்து காட்டுதுங்க. வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அடிக்கடி வாகனங்களை பழுது நீக்கி வைத்துக் கொள்வது நல்லதுங்க. ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய சொந்த கருத்துக்களை அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களை யாருடனும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் செய்ய சொல்லி கொடுக்க வேண்டாங்க. உங்களுடைய மேற்பார்வையிலே கூடுமான வரைக்கும் நீங்களே செய்து முடிப்பது உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. ஒரு சில வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இன்றைய கல்வி நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு வருமானம் உயரும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆணைமுக பெருமான் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.